மனசாட்சி மக்களே, மனசாட்சிடா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பத்தி பார்க்க போறோம்னா 2015ங்க 2015 இப்போ 2024. எனக்கு 15 வயசு. அப்போ நான் பிறந்தது 2015 நான் 10th முடிச்சுட்டு 11th என்டர் ஆகும்போது 10th பப்ளிக் எக்ஸாம் டைமு. அந்த டைமு அப்போ வந்த படத்துக்கு இவங்க தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ தான் அவார்ட் கொடுத்துக்கிறாங்க. அது என்ன ரீசன் தெரில, எதனால் லேட்டில் ஆட்சி மாறனால அப்படி பண்ணிட்டாங்களா அது சரியாகவே தெரில. 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு இப்போ தான் கொடுக்குறாங்க. அது சரியான ரீசன் எனக்கே தெரில. அப்படி உங்களுக்கு எதனா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னென்ன படம் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எந்த படம்? சிறந்த படம் தனி ஒருவன். உண்மையில சரியான படங்க தனி ஒருவன். இப்போ பார்த்தா கூட போர் அடிக்காதுங்க. இப்போ கூட அமேசான் பிரைம்லையும் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் உட்காந்து பார்த்தா கூட போரே அடிக்காது. ரெண்டுத்துலேயும் இருக்குது படம். தனி ஒருவன் அப்படி ஒரு என்ன மாதிரி கிளாஸ். மோகன் ராஜா அவர் தம்பி ஜெயமரவி அண்ணனை வச்சு எவ்வளோ படம் எடுத்துருப்பாரு. ஆனால் இந்த தனி ஒருவன் படம் அவரோட கரியரே மாற்றிச்சு. கரியரே அப்படியே மாற்றிச்சு. லைனாக படம். அதுக்கப்புறம் ஜெயமரவி அண்ணாவும் பயங்கரமாக கிளிக் ஆகிட்டார். ஹிப்பாபாதி அண்ணா மியூசிக் அவரும் அப்போ தான் வளர்ந்தார் கரெக்டாக. பெஸ்ட் ஃபிலிம் செகண்ட் ப்ரைஸ் பசங்க 2. அந்த படமும் நான் பார்த்துருக்கேன். அதுவும் நல்ல படம். சூர்யா சார் கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். கெஸ்ட் ரோல் செம்மையாக இருந்திருக்கும். கொஞ்சம் எமோஷன் சீன்ஸ்லாம் நிறையவே அதில் இருந்தது. தனி ஒருவன் நம்பர் 1 டாப். அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் எப்படிலாம் சித்தார்த் அபிமன்யு அந்த கேரக்டர் பிறந்ததுலேருந்து நல்லவனாக பிறந்து அந்த அரசியல் ரீதி பணத்தெல்லாம் பார்த்து பணக்காரனாயி வில்லனாயி. பெஸ்ட் ஃபிலிம் ஸ்பெஷல் பிரைஸ் இறுதி சுற்று சொல்லவே தேவையில்லை. ஏன் சண்டக்காரா குண்டு மொழியில தேடி ஒட்டிக்க போறேன், தாடி ஒட்டிக்க போறேன், தாடி வச்சிக்க போறேன். ஆமா ஆமா. ஸோ ஸ்பெஷல் பிரைஸ் அது ரித்திகா சிங் வேற லெவலு. மாதவன் சார் அப்போதான் கம்பேக் கொடுக்குறாரு. ஒரு 6-7 வருஷம் கழிச்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் அப்போ தான் மாதவன் சாராக கம்பேக் கொடுத்தாரு. நல்லபடியாக கம்பேக்கும் கொடுத்தாரு. படம் அவார்டும் தட்டிட்டு போயிடுச்சு. சூப்பர். பெஸ்ட்டு ஃபிலிம் அபவ் விமன்ஸ் நம்ம பெண்கள் எம்பவர்மெண்ட்டுக்காக 36 வயது நம்ம ஜோதிகா மேடம். அவங்களும் தமிழில் ஆஃப்டர் நம்ம சூர்யா அண்ணா மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்ச நாள் படம் இல்லாமல் படம் நடிக்காமல் குழந்தைங்கள்லாம் பிறந்துச்சு. குழந்தைங்கள பார்த்துருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் லாங் பேக் கொடுத்து இப்போ 36 வயது வந்து கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். அதுக்கு அவார்டு வாங்கிருக்கு. பெஸ்ட் ஆக்டர் மாதவன் இறுதி சுற்று அண்ணன் தான் பிச்சுக்கிட்டாரு. சொல்லவே தேவை. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கம்பேக் கொடுத்தாங்க ஜோதிகா மேடம். பெண்களுக்கு எல்லாமே உண்டு, பெண்களாலும் எல்லாமே முடியுங்கிற ஒரு சிறந்த உதாரணமான படமாக இருக்கும். நம்ம 36 வயதுன்னு அப்பா புருஷன் வந்து விட்டுட்டு போயிடும். அந்த ஒரு சீன் இருக்குங்க. நம்ம ஜோதிகா மேடம் பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டரும் பார்க்கும்போது அவங்கள இப்படி பார்த்தோன்னே இப்படி மயங்கி ஊந்துருவாங்க. அது சரியான சீனுங்க. பெஸ்ட் ஆக்டர் ஸ்பெஷல் ப்ரைஸில் பெஸ்ட் ஆக்டர் நம்ம கௌதம் கார்த்திக் அண்ணன் தான். வைராஜாவை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடமோட 2வது படம். அதுவும் நல்லா கேசினோலாம் விளையாடுவாங்க. சுவாரஸ்யமாக பெட்டிங் ரேஞ்ச் அந்த அளவுக்கு காமிச்சிருப்பாங்க. கிரிக்கெட் பெட்டிங்னா என்னென்னு இப்போ ரியல் லைஃப்பில் எவ்வளோ பெட்டிங் நடக்குது. ஸோ அந்த படமாக அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் அந்த டைமில். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஸ்பெஷல் ப்ரைஸ் ரித்திகா சிங் தான். பெஸ்ட் வில்லன் சொல்லவே தேவையில்லை. சித்தார்த் அபிமன்யு நம்ம அரவிந்த் சாமி அண்ணன் தான். பிச்சு உதறி தள்ளிட்டாரு. வில்லன்னா அவர் தாங்க. அவரும் கம்பேக் அந்த படத்தில். அவரும் தமிழ் படம் அந்த டைமில் நடிக்கல. அதில் தான் கம்பேக் கொடுத்தாரு. எல்லாருமே அந்த 2015 பழைய ஆக்டரில் போனவங்க எல்லாருமே மாதவன் சாரு, ஜோதிகா மேடம், அரவிந்த் சாமி சார் எல்லாருமே அந்த டைமில் தான் கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட்டிங் ஆக்டர் தலைவாசல் ரவி, அபூர்வ மகான். இந்த படம் பார்த்ததில்லை, அதுதான் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நம்ம கௌதமி மேடம்க்கு சப்போர்ட்டிங் ஆக்டர் பாபநாசம் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் கம்பேக்கு. பெஸ்ட் டைரக்டர் சுதா கொங்காரா. அவங்க துரோகின்னு ஒரு படம் எடுத்தாங்க 2010.
அதில் நம்ம விஷ்ணு விஷால் அண்ணனும் ஸ்ரீகாந்த் அண்ணனும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. செம வில்லனாக இருப்பார் ஸ்ரீகாந்த் அண்ணன், சரியாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த படமும் ப்ரைமில் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்க்காதவங்க அதில் பாருங்கள். நான் பார்த்துருக்கேன், அப்பயே பார்த்துருக்கேன் அந்த படத்தை. ஸோ அந்த படத்தை எடுத்தவங்க சுதா கொங்காரா. இப்போ அதுக்கப்புறம் 2வது இறுதி சுற்று எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் தான் எங்கேயோ போயிடுச்சு. பெஸ்ட்டு டைலாக் ரைட்டர் வந்து நம்ம ஆர் சரவணன் சார், கத்துக்குட்டி. பெஸ்ட்டு ஸ்டோரி ரைட்டர் நம்ம மோகன் ராஜா ஐயா தான், தனி ஒருவன். பெஸ்ட்டு டைரக்டர் சுதா கொங்காரா சொல்லிட்டேன். பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் கிப்ரான். பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம கிப்ரான் சார். உத்தம வில்லனுக்கும் பாபா நாசத்துக்கும் 2 பேருக்கும் நல்லாவே ஸ்கோர்லாம் நல்லாவே. அந்த ஃபாதர் அண்ட் சன் இன்ஸ்ட்ருமெண்டல் பிஜிஎம் இப்போ கூட இன்ஸ்டாகிராமில் மித்திதாயா 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 மித்திதாயா. பாபாநாசத்துக்கு நிறைய சவுண்ட் ட்ராக்லாம் நல்லாயிருக்கும். லிரிசிஸ்ட் விவேக் 36 வயது, எல்லா பாட்டும் நல்லாயிருக்கும். அதில் போகிறே நான் போகிறே அந்த பாட்டு நல்லாயிருக்கும். பிளேபேக் சிங்கரில் நம்ம கானா பாலான் அந்த அப்போ தான் அவரும் ஃபேமஸாக இருந்தார். அதில் வை ராஜாவை ஓ வாழ்க்கையில் போய் நீ பழைக்க 2 கை சொல்லுறத செய்ய வை ராஜாவை ஓ வாழ்க்கை ஒரு பொய் நீ பழைக்க 2 கை நான் சொல்லுறத செய். பெஸ்ட் பிளேபேக் ஃபீமேல் சிங்கர் கல்பனா, அவங்க 36 வயதில் பாடியிருக்கிறாங்க. சினிமோட்டோகிராஃபர் ரம்ஜி, தனி ஒருவன். கேமராமேன் தான் சரியாக பண்ணிடுது. சவுண்ட் டிசைனர் வந்து தக்க தக்கன்ற ஒரு படத்தில், இது என்ன படம் தெரியல. பெஸ்ட் எடிட்டர் கோபிகிருஷ்ணா, தனி ஒருவன். எல்லாம் தனி ஒருவன் பங்கமாக அடிச்சிருக்குது அவார்டு. பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் பிரபாகரன், பசங்க 2ல் ஆர்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டன் கோஆர்டினேட்டர் டி ராமே, உத்தம வில்லன் படத்தில் ஃபைட் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க. கோரியோகிராஃபர் ஆப்வியஸ்லி நம்ம பிருந்தா மேடம் தான், தனி ஒருவனுக்கு. மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, காஸ்டியூம் டிசைனர் சபரி கிரீஷன் எல்லாம் 36 வயதில் இறுதி சுற்று 2 படத்துக்கு வாங்கியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் வாசுகி பாஸ்கர், மாயா படங்க 2015 நம்ம நேதாரா மேடம் ஃபர்ஸ்ட்டு லீடு ஹீரோயினாக நடித்த படம் மாயா, அந்த படத்துக்கு. டப்பிங் ஆர்டிஸ்ட் கௌதம் குமார், டப்பிங் ஆர்டிஸ்ட் ஃபீமேல் வந்து உமா மகேஸ்வரி, இறுதி சுற்று. ஸோ இதுதான் 2015 வந்த அவார்ட்ஸ், மூவிஸ் அண்ட் நாமினிஸ், அவார்ட்ஸ் வின்னர்ஸ் லிஸ்ட், சாம்பியன்ஸ். ஸோ இவ்வளோ பேர் உழைச்சிருக்கிறாங்க, 9 வருஷம் கழிச்சு குத்துக்கிறாங்க. என்னன்னே தெரில. பாய்.